ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டுமே அப்பவே சொன்னோம் ஏரி தண்ணி விடாதுன்னு. ஏரி தண்ணியில விட்டு எல்லா ஆட்டுக்குமே நோய் வந்துச்சு. இந்த 2 வாரத்திலேயே 30 ஆட்டுக்கு மேல செத்துச்சுங்க. நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியில பாச தண்ணி குச்சிச்சுன்னா தலைக்கு வீங்குது. தலை நோயின்னு இது பேரு. இந்த நோய் வந்த முதல் நாள் தலை வீங்குது, 2வது நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேதியாக ஆரம்பிக்குது, 2 நாள் ஆடே செத்துது. பெரிய பெரிய ஆடு நிறையவே செத்துச்சு நம்மளுது. இந்த நோய் வந்து ஆடு நடக்கவே மாட்டேங்குது, அப்படியே சொக்கல மழக்கமா நின்னுங்குது ஒரே இடத்துல. அப்படியே 1/2 மணி நேரத்துல ஆடு செத்துச்சு. ஆடு வச்சுக்கிறவங்களாம் லாபம்னு சொல்லிடுறாங்க வாயில, ஆனா மேய்ச்சி பார்த்தா தான் தெரியும் நோய் வந்தா மொத்தமே செத்துது. நம்மளுக்கு தான் ஃபுல்லா நஷ்டமாகுது. இது தூக்கின்னு போன ஆடு பார்த்தீங்கன்னா பட்டியில் நைட்டே செத்துச்சுங்க. எடுத்துன்னு போன உடனே இதோட குட்டி பார்த்தீங்கன்னா ஊனமுட்டுற ஒரு மாதிரி போட்டுருந்துச்சு. இந்த குட்டி தான் அது. இதுவும் பார்த்தீங்கன்னா படியில் விட்டு வந்தோம். சாயந்தரம் போய் பார்த்தா இந்த குட்டியும் செத்துட்டு இருக்குதுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு கலர் பார்த்தீங்கன்னா. தலை கட்டுறதுக்குன்னா மருந்து போடுறோம், பீச்சலுக்குன்னா மருந்து போடுறோம், எல்லாத்துக்குமே நம்ம மருந்து வச்சுன்னு இருக்கிறோம். அது டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மருந்து மட்டும் தாங்க நம்ம வச்சுன்னு இருக்கிறோம். எந்த டைமில் உயிர் சேதம் அதிகமாகுதோ அந்த மருந்துல ஸ்டாக் எப்பயுமே வச்சுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம பட்டுன்னு எடுத்து போட்டு உயிரை காப்பாற்ற முடியுங்க. மருந்தோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 50,000 வரையில ஃபுல்லாக மருந்துமே அவ்வளோ அமௌண்ட் வந்து சீசனுக்கு தேவையான ஆட்டுக்கு மருந்து எல்லாமே இருக்குங்க. மழை காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து புழு வைக்கும், நொண்டும் பயங்கரமாக. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்து காலில் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரே ஆச்சிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். இந்த பச்சை கலர் மருந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் பில்லு ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு மேய்ஞ்சிரும், அது ஜீரண சக்திக்கு வராது. அதனால் இந்த மருந்து 3 ml போட்டிங்கன்னா ஆட்டுக்கு பேதின்னுன்றோம், எந்த கழிச்சலும் ஆகாதுங்க. ஆட்டுக்கு நோண்டுற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டெரா மிஷின் இதுதான். இது மெடிக்கல் எல்லா மெடிக்கல்லையுமே இருக்கும் நம்மளுக்கு. இது 100 ரூபாய் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ml ஈத்து ஆட்டு குழம்பு சந்தில் விட்டு மஞ்சாத்தூள் நல்லா வச்சுட்டிங்கன்னா பட்டுன்னு சரியாயிடும். நம்ம முன்னையே போட்டிருப்போம் அந்த முன்னாடி வீடியோலேயே போட்டிருப்போம். இது ரொம்ப ரேனமாயிட்டுச்சுன்னா இந்த ஸ்ப்ரே வைக்கணும். ஸ்ப்ரே அடிச்சு விட்டிங்கனாலும் அந்த எரிச்சல் தாங்காமல் உள்ளே இருக்கிற புழு எல்லாமே வெளியே வந்துடும். இதுதான் நம்ம மழை காலத்தில். இது பார்த்தீங்கன்னா இதாங்க ஸ்டெப் 1. காலுக்கு ஃபுல்லாக இது 2 மட்டும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறது. இது வரலாம் காலுக்கு சரியாக போயிடுச்சு. இது ஃபுல்லாக மழை காலத்துக்கும் பனி காலத்துக்கும் போட்டு முடிச்சிட்டோங்க. இது ஃபுல்லாக இப்போ வெயில் காலத்துக்கு இப்போ கரண்ட்டில் போட்டுனுக்குறோம் இந்த டைமில். இது பார்த்திங்கன்னா இந்த மருந்துலாம் கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. ஏரியில் பார்த்திங்கன்னா தண்ணி குச்சிச்சுன்னா பாச தண்ணி தலை கட்டிக்கும் எல்லா ஆட்டுக்குமே. அது வந்து எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து போடணும். இது போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வயிற்றில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாமே நம்மளுக்கு யூரியன் வழியாகவும் வயிற்றில் இருக்கிற புழு அதெல்லாம் எல்லாமே பேதியாச்சுன்னா ஃபுல்லாமே வெளியே வந்துடும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் கூட வராதுங்க. இதே பார்த்தீங்கன்னா 975 ரூபா போட்டு இருக்குது. இது டிமாண்டு. இந்த கம்பெனியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்மளுக்கு இந்த வாட்டி மருந்தே ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆடு ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது 10 ml போடுவாங்க. இது ஸ்ட்ரென்த் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மழை நிறைய பெஞ்சிட்டு ஏரியில பாச தண்ணி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எத்தனை போயிட்டு ஆடு விட்டு தண்ணி காமிச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீர் வாயாண்ட கட்டிடுங்க. அது தண்ணி ஈழ்கே உள்ள பாருங்க ரோஸ் கலர்ல இருக்கும். நம்ம எல்லா ஆட்டுமே நீங்க இதை போட்டு முடிச்சோமே. எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணு. எமர்ஜென்சிக்கு இப்பயே நம்ம உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டுறோம். ml போடணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுத்துக்கு 10 ml போடணுங்க. அதிகமாகலாம் போடக்கூடாது. அதிகமாக போட்டாலும் ஆட்டுக்கு ஜீரணம் ஆகாது, சொக்கலாகவே இருக்கும் ஆடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே சரியான வெயில் காஞ்சின்னு இருக்கும். கரம்பில் எதுவுமே பில்லே இருக்காது. அதனால் ஆட்டுங்களாம் விதங்கள் மேய்ஞ்சின்னு இருக்கும். இதே நம்மளுக்கு மழை பெஞ்சு புது பில்லு துளுத்துச்சுன்னா ஆடுங்க ஃபுல்லாக மேய்ஞ்சிரும், பில்லு பச்சுன்னு இருக்கிறதுனால. அதனால என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகிட்டு ஹார்ட் அட்டாக் மாரி டக்குன்னு மேய்ஞ்சினே இருக்கும், அப்படியே எகிரி செத்துரும். அது தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை போட்டு இந்த மருந்து ஊற்றணுங்க. இந்த மருந்து ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாகவும் நம்மளுக்கு அந்த ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் மெதுவாக கம்மி பண்ணி ஆடும் எந்த அளவுக்கு உயிர் சேதம் அதிகமாகாது. நம்ம எல்லாத்தையும் சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5 லிட்ரு 700 ரூபாங்க. ஃபஸ்ட்டு மழை பெய்யுது பார்த்தீங்களா, அப்போ பில்லு ஃபுல்லாக பச்சுன்னு ஆகிடும். அந்த டைமில் யூஸ் பண்ணுறது தான் இந்த மருந்து. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் போட்டுனுக்குறோம். தலை கட்டின்னு இந்த மருந்து ஊற்றி சரியாகலைன்னா இது மருந்து ஊற்றி தலை கட்டிடும். இது பார்த்தீங்கன்னா பேதி ஆயினே இருக்கும். பேதி நிறுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இது 3 ml போடுவோம். இது போட்டாலும் பேதி நிற்கும். இதுவும் ஊற்றி கேட்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றிட்டு ஒரு மாத்திரை போடணும், பேதி மாத்திரை. தயிர் ஊற்றிட்டிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடுங்க. அதுதான் இயற்கை முறை. இந்த பட்டியில் இருக்கிற ஆடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தலை கட்டின ஆடுங்க. இதிலே 30 ஆட்டுக்கு மேலே தலை கட்டிச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம தூக்கிட்டோம். இப்போ இதிலே 9 ஆடு தலை கட்டின்னு இருக்குது. இப்போ அதுக்கு தான் ஊசி போட போகிறோம். வாங்க போடலாம். இது பட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமாவும் ஒரு பட்டி தாங்க. ஆடு பிடிச்சா ஆடு எட்டி உதைக்குதுங்க. இது செம்பிளி ஆடு பொறுத்தவரையிலும் அப்படி தான், பிடிக்கவே முடியாது. பயங்கரமாக வச்சு பிடிக்க சொல்ல. விளையாடு பிடிச்சிங்கன்னா சைலண்ட்டாக நிற்கும்.
இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெர்சலாக இருந்துச்சு, பிடிக்கவே இல்லை. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா இதாங்க தலை கட்டுறதுக்கு இப்போ போடுறோம். இப்போ தான் புதுசாக மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். அப்படியே சரி டைம் ஆயிடுச்சு பட்டிக்கு வந்து போடலாம். ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபாய் தாங்க. ஆனால் 180 ரூபான்னு ரேட் வச்சு விற்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆட்டு காக்கா வலிப்பு வந்து பயங்கரமாக துச்சு நின்றுச்சு. ஆட்டுக்கு எதனால் இந்த மாதிரி வலி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காக்கா கூண்ட்லேருந்து நேராக வந்து ஆட்டு மேலே உக்காந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் காக்கா வலிப்பு. இவ்வளோ பெரிய ஆடு இது விற்றா 10,000 ரூபாய்க்கு மேலேயே போவோம். ஆனால் இந்த காக்கா தொலையால் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க வலி. எதனால் இந்த வலி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காக்கா நேராக கூண்ட்லேருந்து ஆடு மேலே வந்து உக்காந்துச்சுன்னா இந்த ஆட்டு காக்கா வலிப்பு வந்துடும். அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல நம்மளுக்கு. இது ஆடு பார்த்தீங்கன்னா தீனியே தூணில் சுத்தமாக ஆடே செத்துருன்னு பார்த்தோம். வாயெல்லாம் ஒரு மாதிரி இழுக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கம்மன் பார்த்துச்சுங்க. ஆடு வித்துலான்னு பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு விற்கிறதுக்கே மனசு வரல. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆடு எத்துன்னு போனால் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. சரி இங்கேருந்து எத்துன்னு போகிறதுக்கு அந்த 500 ரூபானா வருதுன்னு பார்த்தா இங்கேருந்து டவுனுக்கு எத்துன்னு போனோம். அதுக்கே நம்மளுக்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் செலவே ஆயிடுது. அட செத்தா சாப்பிட்ட நம்மகிட்டே விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இங்கிலீஷ் மருந்து கேட்கல தமிழ் மருந்து கேட்குதுன்ட்டு நல்லெண்ணெய் காசி கொதிக்க நடு தலையிலே ஊற்றினாங்க. முடி ஃபுல்லாக சுருங்கிச்சு. ஆடால் தாங்கவே முடியல. 4 காலியை புஷ்ட்டு அப்படியே உதன்னு உதைக்குதுங்க ஆடு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிச்சு. முடி ஃபுல்லாமே சுருங்கிச்சுங்க பிளாஸ்டிக் மாரி. பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்க விட்டோம். முடியெல்லாம் ரொம்ப சுருங்கிச்சு. அதே லைட்டாக ரணமான மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் இதே மாதிரியே வாரத்தில் 2 நாள் விட்டிங்கன்னா ஆடு சீக்கிரமாகவே சரி. ஆட்டு தலையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக புண்ணாயிடுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா டெராமிஷன் நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம் மஞ்சள் கலரில். அந்த மருந்து லைட்டாக கொஞ்சம் விட்டு மஞ்சத்தூள் வச்சிங்கனாலே அந்த எரிச்சலுக்கும் அந்த மருந்துக்கும் கொஞ்சம் மீடியமாக சரி. ஆடு பார்த்தீங்கன்னா ஏபி நிற்க வச்சோம். அப்படியே ஆட்டுக்கு சரியாயின்னு சுற்றி போட்டு இதுக்கப்புறம் தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவான் டீட்டெயிலாக பாருங்கள். போன வாரம் ஒரு 30 ஆடு செத்துச்சு. இப்போ திருப்பி நிறைய ஆட்டுக்கு நோய் வந்துனே இருக்குது. அது எப்படிதான் வருதுன்னே தெரியல. இந்த வருஷம் ஃபுல்லாவே நஷ்டமா தாங்க ஆகுது. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் ஆட்டு காக்கா வலிப்பு தான் வந்துட்டுக்குது. இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா காக்கா கூண்ல இருந்து நேரம் ஆட்டு மேல வந்து உட்காந்தா காக்கா வலிப்பு வந்துருங்க. இந்த ஆடு 4 மாசம் சனியாகுது. சனியாருக்கு சொல்றேன் இந்த நோய் வரணுமான்னு தெரியல. கடவுள் தான் காப்பாற்றணும். இந்த ஆடை வந்து தலையை தூக்கி விடுறான். ஆடு அப்படியே கீழே சாஞ்சினே இருக்குது. மேல தூக்கி விட்டா கூட தலை தனியா கீழே தொங்கிதுங்க செத்து போன மாதிரி. ஆடு பாத்தீங்கன்னா காக்கா உட்காந்து 1 மணி நேரத்துக்கு ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. 2 மணி நேரத்துல கொஞ்சமா மேய ஆரம்பிச்சிச்சுங்க. 1 மணி நேரமா ஆடு நல்லாதான் மேய்ஞ்சிச்சு. திடீர்னு ரொம்ப வலிப்பு அதிகமாயிடுச்சு. மனுஷன் தான் பாவம் பண்றானா ஆடுனா பாவம் மனுஷன்னு தெரியல. ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்பு அதிகமாயிடுச்சு. காத்தால ஒரு அளவுக்கு மேய்ஞ்சிச்சு. மதியமா ரொம்ப அதிகமாயிடுச்சு. 1 மணி நேரம் தான் மேய்ஞ்சிருக்கும். ரொம்ப அதிகமாயிடுவே. அப்பா தமிழ் மருந்து தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. அந்த தமிழ் மருந்து நான் கேட்டேன். கடையில போய் 10 ரூபாய் விளக்கெண்ணெய் பாக்கெட் வாங்கினு சொன்னாரு. வாங்கினு வந்து கேஸ்ல சூடு பண்ணி கொதிக்க அது தலையில ஒண்ணுன்னு சொல்லிட்டாருங்க. அது பாத்தீங்கன்னா நைட்ல தான் விண்ணமா ஆடு மேய்ச்சி சாயங்காலம் 6 மணிக்கு எத்துமே ஆடு வாசிப்பிள்ள படுக்க வச்சுட்டு சூடா எத்துமே தலையில விட்ட உடனே ஆடு துடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அந்த விளக்கெண்ணெய் சூடு பட்ட உடனே தான் அந்த நோய் போய் உணர்ச்சி நல்லா வரும்னு சொன்னாங்க ஆட்டுக்கு. அப்பா பாத்தீங்கன்னா மதியமே ஆடு எத்துமை கசாப்பு குத்துறன்னு சொன்னாரு. ஏன்னா நேத்து ஒரு ஆடு உடம்பு சரியில்லை. இவ்வளவு பெரிய ஆடு எத்துமை குத்தா வெறும் 700 ரூபாய் தான் குத்தாங்களாம் பாய். கறி வெட்டுறவங்களுக்கு ஆடு உயிரோடு இருந்தாலும் சரி சத்தாலும் சரி அவங்களுக்கு வர வேண்டிய லாபம் கரெக்டா வந்தது. எண்ணெய் இருந்த சூடுக்கு ஆடோட முடியே கறிக்கிச்சிங்க. நம்மளே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறோம். ஆடு சரியாகுமான்னு தெரியல.